ஹாய் கைஸ், நாங்கள் வந்துட்டு அண்ட் ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு திருமந்திரத்தோட 26வது பாடல் நம்ம பார்க்கலாம். அண்ட் நான் வந்து ஒவ்வொரு பாடலையுமே அந்த பாடல் பொருளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நான் என்னுடைய அறிவியல் பார்வையில் ஒன்னோட ஒன்று சேர்த்து என்னுடைய கண்டுபிடிப்பாக தான் ஒவ்வொரு பாடலையும் நான் வந்து இப்படிலாம் அந்த பாடலுடைய பொருள் என்னவோ அதை வந்து சயின்ஸில் எப்படி நம்ம அடையலாங்கிறத நான் என்னுடைய பார்வையில் சொல்லிட்டு இருக்கேன். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த வீடு கட்டி விளாட்ற பொம்மை மாதிரி தான். கரெக்டான ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா ஒரு வீடு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற அங்கங்கே இருக்கக்கூடிய சயின்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நான் கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒன்றா அடுக்கி ஒரு பாடலில் சொல்லக்கூடிய பொருள் மாதிரியே இங்கே வந்து நம்ம எப்படி சயின்டிஃபிக்கலாக அடைய முடியுங்கிறத என்னுடைய ஆராய்ச்சியில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லா பாடலையுமே. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து 26வது பாடலில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் த ஃபர்தர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் முதல்ல பாடலை பாடி காமிச்சிடுறேன். சந்தி எனத்தக்க தாமரை முகத்தான் தத்தம் ஈசன் அருமைக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் மலர் புந்தியினுள்ளே புகுந்து நின்றேனே அப்படிங்கிறது இந்த பாடல். இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, இந்த சாயங்கால நேரத்துல மாலை நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்தி சாயம் இல்லையா, அதான் வந்து சந்தி அப்படின்னு சொல்றாங்க. சந்தி எனத்தக்க, அதாவது அந்த மாலை நேரம், மாலை டு இரவு, அந்த ஒரு சூரியன் வந்து மறையிற நேரத்துல வானம் எப்படி வந்து ஒரு பிரகாசமா ஒரு அழகான கலர்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாமரை மலர், அந்த தாமரை மலருடைய கலரும் அதே மாதிரி அழகா இருக்குமா. தாமரை மலர் வந்து அந்த கலர்ல விரியறப்போ எவ்வளவு அழகா இருக்குமோ அதை போன்ற ஒரு முக அமைப்பை கொண்ட சிவபெருமானே அப்படிங்கிறதா முதல் வரியுடைய பொருள். சந்தி எனத்தக்க தாமரை முகத்தானே அப்படிங்கிறது இங்க. சந்தி எனத்தக்க தாமரை முகத்தான் தத்தம் ஈசன் அருமைக்கே என்று, அது வந்து ஈசனுக்கு தான் அந்த பெருமையெல்லாம் போய் சேரும், வேற எதுக்கும் அது போய் சேராது அப்படிங்கிறத முதல் வரியில சொல்றாங்க, முதல் 2 வரி சேர்த்து. அடுத்து நந்தியை நாளும் வணங்கப்படும் மலர் புந்தியினுள்ளே புகுந்து நின்றேனே அப்படிங்கிறது என்ன? அது பேரானந்த நிலை தானே. அந்த பேரானந்த நிலையை உடையவர் யாரு அப்படின்னா சிவபெருமான். ஸோ அந்த சிவபெருமான அந்த தாமரை மலராலேயே தினமும் நான் வந்து வழிபடுறேன். வழிபட்டு அவரை வந்து என் மைண்டில் ஒரு உறைந்து போன ஒரு இறைவனா என் மைண்டுக்குள்ளே நான் வச்சிடறேன். அவர் நினைச்ச எண்ணங்கள்ல அவர் உறைஞ்சி போயிட்டதா நான் அவரை மாத்திக்கிட்டேன் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள். இது வந்து நான் எப்படி நியூரோ சயின்ஸா பார்க்குறேன் அப்படின்னா, சந்தி எனத்தக்க தாமரை முகத்தான் தத்தம் ஈசனருமைக்கு என்று, இந்த வரி இந்த 2 வரி இருக்கு இல்லையா, முதல் 2 வரி, இந்த சந்தி அதாவது இந்த டிரான்சிஷன் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டா மாறுற அந்த ஒரு டிரான்சிஷன் தானே, அதாவது ஈவினிங்ல இருந்து ஒரு நைட்டு ஸ்டேட்டுக்கு மாறுறது. ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய எல்லா சாங்குமே எப்படி நம்ம வந்து அந்த ஒரு நிலையை அடையணும் அப்படின்னா ஒரே வழி மெடிடேஷன் மட்டும்தான். அதுதான் வந்து மெடிடேஷனுங்கிறது ஆன்மீகம் கிடையாது. மெடிடேஷன் அப்படிங்கிறது சயின்ஸ், ஹியூமன் சயின்ஸ் அது. ஸோ அந்த ஒரு வெப்பன் தான் நம்மளை யூஸ் பண்ணி நம்ம அந்த ப்ராசஸ் மூலிமா அந்த ஸ்டேட்டுக்கு போக முடியும். ஸோ எல்லா ப்ராசஸும் மெடிடேஷனை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா தான் நம்ம ஹியூமன்லேயே அதை பாசிபிள் பண்ண முடியும் இயற்கையான வழியில். சரி, இப்போ வந்து இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த சென்சரி டாமினேஷன்ஸ், அதாவது நமக்கு வந்து அதிகமாக தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தாட்ஸ் எல்லாமே சென்சரி இன்புட்ஸோடைய ஒரு வெளிப்பாடு தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னா அந்த சத்தத்தை உள்ளே போய் அது என்ன அப்படிங்கிறத தேட வைக்கும். ஸ்மெல் போகுது அப்படின்னா ஸ்மெல் என்ன அப்படிங்கிற ஸ்மெல் பண்ணி அதுக்கு ஒரு சென்சேஷன் கிரியேட் பண்ணும். பார்க்குற விஷயங்கள் விஷுவல் கார்டெக்ஸை உள்ள அது ஒரு நிறைய மெமரிஸ் அது உள்ள பார்க்கறது தான் அதிகமாக உள்ள போகும். அது போய் ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ணும். ஸோ இப்படி எல்லாமே சென்சஸ்னால வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் நமக்குள்ள எண்ணங்களாக மாறி நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் கண்ணை மூடி உட்கார்ந்தா கூட நம்ம மைண்டில் ஓடுற அந்த இன்ஃபர்மேஷன் அந்த ஒரு படங்களாக ஓடும் தெரியுமா, அதுவும் இந்த கண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடைய இன்னொரு ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் தான். நம்ம கண்ணை முன்னா ஒரு இமேஜின் அதை கொடுத்துட்டே இருக்கும் லைட்டை யூஸ் பண்ணி. ஸோ அதுவும் உள்ள ஒரு சென்ஸ் கிரியேட் பண்ணிட்டு தானே இருக்கும். உள்ள நம்மளுக்கு பிடிக்காத எவனா ஒரு மூஞ்சை நம்ம நினைச்சோம்னா உடனே கோவம் வருது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சென்சஸ் வந்து உள்ள போறதுனால தான். ஸோ இந்த சென்சரி டாமினேஷன்ல இருந்து சைலண்ட்டுக்கு மாறுற ஒரு ஸ்டேட், புரியுதா? சென்சரி டாமினேஷன்ல இருந்து இன்னர் சைலண்ட்டுக்கு மாறுற அந்த ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்டை தான் வந்து இங்க மீன் பண்றாங்க. இதுக்கு பேர் மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. மெட்டாஸ்டேபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த டேர்முக்கான பொருள் தமிழ்ல என்னன்னு நான் சொல்றேன். நம்ம மூளைக்கான ஒரு திறன் தான் இது. என்ன பண்ணும் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு கார் ஓட்ட கற்றுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கார் ஓட்டுறப்ப என்னென்னா நம்ம பாடி பார்ட்ஸ் ஒர்க் ஆகணும். ஸ்டியரிங் வீல் ஒர்க் ஆகும்,
கீழே இந்த எதுனா கியர் மாத்துறது ஹெல்ப் கை ஒர்க் ஆகிட்டு இருக்கும், கீழே பிரேக்ல ஆக்சிலேட்டர்ல இதுலலாம் கால் இருக்கணும். ஸோ போறப்ப நம்ம கண்ணும் சுத்தி எல்லா பக்கமும் பார்த்துட்டே போகணும். பட் நம்ம வந்து எடுத்தோடனே இது வந்து ஸ்டெக் ஆகும். எது வந்து கரெக்டாக அந்த ஆக்சிலேட்டர்ல வந்து மிதிச்சுட்டு கீரை தப்பா போட்டுருவோம், இல்லை கீரை மாத்திரப்ப ஆக்சிலேட்டர்ல கால் வைக்க மாட்டோம். இப்படி சிலையா எரர் வந்து நம்மளுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போக 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 ப்ராக்டிஸ் ஆக நம்ம நார்மலா மாறிடும். ஸோ இது எப்படி மாறுது அப்படின்னா, நம்ம மூளையால ஒவ்வொரு விஷயமா ஃபர்ஸ்ட் அது வந்து சரி பண்ணிட்டே வருமா. ஃபர்ஸ்ட் இந்த இங்க ஹேண்டில் பண்ற அந்த ஒரு ஆர்ட்டை வந்து அது கத்துக்கும். அப்புறம் இந்த இடத்த அது ஃபோக்கஸ் பண்ணி கத்துக்கும். அப்புறம் காலை கத்துக்கும். அப்புறம் மூணுத்தையுமே அது ஒன்னா ஆப்ரேட் பண்றதுக்கான விதத்தை அது கண்டுபிடிச்சிக்கும். அப்படிதான் நம்மளுக்கு வந்து இந்த கார் ஓட்டுறது நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்ப அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரெயின்ல நிறைய பார்ட்ஸ் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டும் அதோடைய அதுக்குன்னு இருக்கக்கூடிய செயல் அது இழந்துடல. அதே சமயம் எல்லா பார்ட்டுமே ஒன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பிறகு மெட்டா ஸ்டேபிள் ஸ்டேட். அது ஸ்டேபிளா பட் அட் த சேம் டைம் எல்லாம் ஒன்னா மாறி 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 ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஒரே ஸ்டேபிள் இல்லாமல் மாறிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட். நம்ம பிரெயினால அந்த எபிலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ கீபோர்ட் பியானோலாம் வாசிக்கிறது எடுத்துக்காங்களேன், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிங்கர்ஸ் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ ஒரு டோனுக்கு ஒரு மாதிரி வைப்போம், இந்த ஃபிங்கரை வேற மாதிரி வைப்போம். ஸோ இந்த ஃபிங்கரிங் கூட நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ப்ராக்டிஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டிங் டாங் டிங்னு வைப்போம், அப்போ அது வந்து ஒரு ஃப்ளோவாக வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு மெமரி பிரெயின்ல ஸ்டோர் ஆகணும். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விரலை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அப்புறம் அடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு நோட்டிங் விரலை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்படி பண்ணி தான் பிரெயின் வந்து அதுக்கேற்ற மாதிரி இத்தனை மாற்றி ஒரு ப்ராப்பராக வந்து வரும். இதுக்கு பிறகு மெட்டா ஸ்டேபிள். சென்சரி டாமினேஷன்ல இருந்து மெட்டா ஸ்டேபிள் டிரான்சிஷன் ஆகி எங்க போகுது அப்படின்னா இன்வெர்ட் சைலன்ஸை நோக்கி மூவ் ஆகுது. அப்படிங்கிறது தான் இந்த சந்தி எனத்தக்க தாமரை முகத்தான் அப்படின்னு எதுக்கு வந்து திருமூலர் தாமரையை மீன் பண்றாரு அப்படின்னு நான் யோசிச்சப்பதான் சில விஷயங்கள் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். உதாரணத்துக்கு இப்ப நம்ம கண்ணை மூடி இருக்கோம்னு வச்சுக்காங்களேன், மூடிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கண்ணை திருப்பி திறக்கிறேன். அப்படி திறக்கிறப்ப என்ன ஆகும்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அங்கங்க ஒரு ப்ளூ கலர் லைட்டு தெரியும். அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஜென்ரலா யோசிச்சுட்டு இருந்தேன். நான் இப்படியே உட்காந்து கண்ணை மூடி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் திறந்து பார்த்தா ப்ளூ கலர்ல மீன் அப்படி தெரிஞ்சது. இது எப்பயுமே தெரியறது தானே, எல்லா ஹியூமன்ஸுக்கும் தெரியறது தானே அப்படின்னு நான் வந்து யோசிச்சேன். பட் அட் த சேம் டைம் எனக்கு ஒரு விஷயம் ஃபிளாஷ் ஆச்சு மைண்ட்ல. என்ன அது ஃபிளாஷ் ஆச்சு அப்படின்னா, ஏன் வந்து அந்த திருமூலருக்கு வந்து இப்படி நடந்திருக்க கூடாது. எப்படின்னா அவர் ஒரு வேளை டீப் மெடிடேஷன் ஸ்டேட்ல போறப்போ இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு விஷயத்த அவர் நோட் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி என்ன விஷயம் நடந்திருக்கும், நான் வந்து இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணப்பதான் டாரஸ் வார்டெக்ஸ் பேட்டர்ன்னு சொல்லி ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஸ்பிளேல ஆகும். இந்த பேட்டர்னுடைய மேல் பரப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் ஒரு தாமரை மலருடைய மேல் பரப்பு இருக்கு அப்படிங்கிறத எனக்கு டக்குன்னு தோணுச்சு. இதை பார்த்தோன்னே எனக்கு தாமரைங்கிற விஷயம் நான் படிச்சோம்ல, இந்த பாடல படிச்சுட்டு இருக்கப்போ தாமரைங்கிற விஷயம் மைண்ட்ல ஸ்டோர் ஆச்சு. அந்த பிக்சரை பார்த்தோன்னே எனக்கு தாமரை தான் முதல்ல வந்து சேர்ந்துச்சு. அந்த பிக்சர்ல இருக்க மாதிரியே தான் வந்து நம்ம பிரெயின்ல இருக்காது, ஒரு கலர்ஸ்டா தான், ஒரு கலர் அங்கங்க இருக்க மாதிரி தான் ரேஸோட தான் இருக்கும். ஸோ அது ஏன் தாமரையா இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்க கூடாது அப்படிங்கிறத நான் நினைச்சேன். ஓ அப்ப இதைத்தான் அவர் பார்வையில தாமரையா நினைச்சிருக்கிறாரு போல அப்படின்னு. ஸோ இந்த ஒரு இமேஜ் இருக்குல்ல தாமரை, அதாவது இந்த டாரஸ் வார்டெக்ஸ் பேட்டர்ன், இது எப்போ வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஸ்டேட் மூவ் ஆகிறோமா, மெடிடேஷன் பண்ண இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், அதாவது நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சைலன்ஸ் ஆகுமா. அப்போ தலாமஸ்ல இருக்கக்கூடிய தலாமோ கார்டிகல் லூப்னு சொல்லி ஒரு லூப் இருக்கு. இதோடைய ஃபங்க்ஷன் என்ன, ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள அதாவது இது வந்து ஒரு சென்சரி இன்புட்டை கொடுக்கக்கூடிய ஒரு காவலாளி மாதிரி. என்ன பண்ணும் அப்படின்னா வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லா சென்சரி இம்பல்ஸும் சரி, நம்ம தொட்டா அது ஒரு இம்பல்ஸா பிரெயினுக்கு போகும். நான் வந்து இந்த கேமரா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஒரு இம்பல்ஸா உள்ள போகும், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இம்பல்ஸ். எங்கேயோ ஒரு இடத்துல கார் போகுது அப்படின்னா அந்த சத்தம் என் காதல கேட்டு கார் போகுது அப்படிங்கிறத சொல்றோம்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா ஒரு இம்பல்ஸ் நம்ம நர்வ்ஸ் வழியா பிரெயினுக்கு போகுது. அது எது கொண்டு போய் அது எது வழியா போகுதுன்னா இந்த தலாமஸ் வழியா தான் அது போகுது. ஸோ இந்த தலாமஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிஃபால்ட் மானிட்டர் கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாக சந்தி எனத்தக்க தாமரை முகத்தான் தத்தம். தத்தம் அப்படின்னா செயலில்லாத தன்மை, செயல் இழக்கக்கூடிய தன்மையை மீன் பண்றாங்க. தத்தம் அப்படிங்கிறது தமிழ் பொருள். அப்போ வந்து டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய பவரை இழக்கிறப்போ இந்த தலாமஸோடைய ரீஜன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மெடிடேஷன்ல அந்த ரீஜனை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இழுக்க ஆரம்பிப்போம். அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, தலாமோகார்டிகல் லூப் வந்து எப்போ நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வருதோ வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த சென்சஸை வந்து நம்ம ட்ரெக் பண்றத விட்டுட்டு இருப்போம். அப்படி விடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உள்ள அந்த சென்சஸ் உள்ள போகாதுல்ல, அப்போ உள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் என்ன ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ டவுன் ஆகி அமைதி ஆகிடும்.
ஸோ அந்த இன்னர் சைலன்ஸ் வேணும் அப்படின்னா வெளியில இருந்து வரக்கூடிய சென்சஸை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணணும். இது வந்து தலாமோ கார்டிகல் லூப்பை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோலிங் கொண்டு வரப்போ ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான், பட் அதை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். எடுத்துக்கிட்டு வரப்போ இந்த லூப் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நர்வ் சர்க்கியூட்ஸ் வந்து ஸ்மூத் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம பிரெயினுக்குள்ள அமைதி, அந்த ஒரு இன்னர் சைலன்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதைத்தான் மீன் பண்றதா நான் நினைச்சேன். சந்தி எனத்தக்க தாமரை முகத்தான் தத்தம், அதாவது இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் கொஞ்சம் கொஞ்சமா டீஆக்டிவேட் ஆகுது. தலாமோ கார்டிகல் லூப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மூத் ஆகி அந்த இன்வெர்ட் சைலன்ஸ் நோக்கி கொண்டு போகுது. அப்படி கொண்டு போறப்பதான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்லா கம்ப்ளீட்டா டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் டீஆக்டிவேட் ஆனோடனே அந்த அமைதியான இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு வந்து நிறைய ஒரு என்ன சொல்றது லைட்ஸ் மாதிரி பிரெயினுக்குள்ள கிரியேட் ஆகுது. அந்த லைட்ஸ் தான் டாரஸ் வார்டெக்ஸ் பேட்டர்ன் நான் சொன்னது. அதுதான் திருமூலர் வந்து லோட்டஸ்ன்னு நினைச்சிருக்கிறாரு. அப்படி நான் என் பார்வையில சொல்றேன். அந்த பேட்டர்ன் கிரியேட் ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகுது இல்லையா, இதுக்கு வந்து இந்த ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம பார்த்த உடனே ஒரு அமைதியா இருக்கும். அதுதான் அந்த நந்தி பேரானந்தம். அதை பார்த்தோன்னே ஒரு அமைதியான ஒரு ஃபீலோ ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலும் கிடைக்கும். அந்த ஒரு ஃபீலுக்கு இந்த என்ன பண்ணோம்னா நம்ம பிரெயினுக்குள்ள இருக்கக்கூடிய சில பார்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸும் இன்னொரு பார்ட் ஒன்று இன்சுலான்னு சொல்லி இந்த ரெண்டு பார்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஒரு சிம்பிள், அந்த சிம்பிளை வந்து ஒரு சிம்பிள்னு ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு நம்ம ஏதாவது ஒரு செயல் செஞ்சோம்னா அதுக்குன்னு ஒரு காரணம் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, இது செஞ்சா இப்படி கிடக்கும்பா அப்படின்னு ஏதோ ஒன்று நம்ம வந்து அது செய்யணுங்கிறதுக்காண்டி ஏதாவது பல விஷயங்கள் நம்ம சொல்லி செய்வோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம பிரெயின் வந்து அந்த இமேஜை பார்த்தோன்னே அதுக்குன்னு ஒரு சில நல்ல விஷயங்கள் கொடுக்கும், ஒரு புனிதத்துவமாக மாற்றும். இது வந்து சூப்பரான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அதை மாற்றக்கூடியது இந்த ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸும் இன்சுலாவும் தான். அதை ஃபாலோ பண்ணி போஸ்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸும் பிக்யூனஸ்ன்னு சொல்லி ஒரு ஏரியா, இது என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து சிம்பிளாகவே மாற்றிட்டு இருக்கும். அந்த புனிதத்துவமாக மாற்றின உடனே அதை வந்து அடிக்கடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் உள்ள ஸ்டோர் பண்ணி அதை வந்து ஒரு சிம்பிளாக மாற்றிட்டு இருக்கும் உள்ள அந்த பார்ட்டு. ஸோ இப்போ இந்த ரெண்டு பார்ட்டு ஃபர்ஸ்ட் லைனுக்கான பொருள் தான் இது வரைக்கும். அடுத்து இருக்கிறது அந்த டிஃபால்ட் மோட் டீஆக்டிவேட் ஆச்சா, இதனால என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா காமா சிங்க்ரோனின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்ஃபா பீட்டா வேவ்ஸ் தான் வந்து நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு அலைகள். நான் சொன்ன மாதிரி தான் மொபைல் சிக்னல் மாதிரி நம்ம பிரெயினாலையும் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் ரிலீஸ் பண்ண முடியும். அதில் ஆல்ஃபா பீட்டாங்கிறது நம்ம வந்து இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு தான். ஆக்டிவாக பிரெயின் இருக்கிறது, ஏதாவது இந்த கற்பனையில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த ஸ்டேட்டு தான். ஆனால் காமா சிங்க்ரோனி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம பிரெயின் முழுசும் ரொம்ப ஆக்டிவேட்டடா ரொம்ப அவேர்னஸா மாறுறப்போ வெளியில ரிலீஸ் ஆகிற ஒரு ஸ்டேஜ். ஒட்டுமொத்த பிரெயினும் ஒரே அலைகள்ல அட் த சேம் டைம் ரொம்ப கான்சியஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லா பிரெயின் பார்ட்டும் நல்லா ஒர்க் ஆகிற ஒரு ஸ்டேஜ். இது காமா தீட்டா நெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இதோடைய ஒர்க் என்ன அப்படின்னா, அந்த நம்ம ஒரு சிம்பிள் பார்த்துப்போம் இல்லையா, அந்த சிம்பிளுக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரியான ஒரு உருவத்தை கொடுக்கறது இந்த காமா சிங்க்ரோனி ஸ்டேஜ்ல நடக்கும் அப்படிங்கிறது நான் படிச்சு வச்சிருக்கிறத வச்சு பார்க்குறப்போ எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இது நடக்குது இல்லையா, ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்கு டீஆக்டிவேட் ஆச்சு, தலாமோ கார்டிகல் லூப்பு கொஞ்சம் கொஞ்சமா சாஃப்ட் ஆகி உள்ளுக்குள்ள கொண்டு போச்சு. உள்ளுக்குள்ள அந்த ஒரு டாரஸ் வார்டெக்ஸ் பேட்டர்ன் கிரியேட் ஆச்சு. அந்த கிரியேட் ஆன அந்த விஷயத்த புனிதத்துவமா மாத்தினது வந்து ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸும் இன்சுலாவும். போஸ்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸும் பிரிக்யூனஸும் அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதை மேலும் நம்ம வந்து அடிக்கடி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கொடுத்து அதை பண்ணு அப்படிங்கிற விஷயத்த தூண்டுறது. அந்த ரெண்டு வரைக்கும் சேர்த்து தான் இந்த மொத்த எக்ஸ்பிளனேஷனும். சந்தி எனத்தக்க தாமரை முகத்தான் தத்தம் ஈசன் அருமைக்கே என்று. இது வந்து சிவன் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா அதை மாத்துறது வந்து இதுதான் போஸ்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸும் பிரிக்யூனஸும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு மெமரியை கிரியேட் பண்றோம்ல, அதாவது இந்த ஹேபிட் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. சந்தியை நாளும் வேண்டப்படும் மலர் மூணாவது வரி. பட் இந்த மூணாவது வரைக்கும் ரெண்டாவது வரைக்கும் நான் வந்து ஒரு கரெக்டான லிங்க் வரணும் அப்படின்னா, நம்ம பிரெயின்ல வந்து பேசல் கேங்கிலியான்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ரீஜியன்ல வந்து பார்த்தீங்கன்னா புட்டாமன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு இந்த பேசல் கேங்கிலியால. இதோடைய ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு ரிப்பீட்டடா ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்றது அப்படின்னா அது காரணம் இந்த ஒரு விஷயம் தான். இந்த ஒரு பேசல் கேங்கிலியால இருக்கக்கூடிய புட்டாமன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஹேபிட்டை வந்து கிரியேட் பண்ணும். இப்போ நான் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல சொன்ன மாதிரி எதுக்கு வந்து நம்ம பூக்களை வைத்து கடவுள்களை வழிபாடு செய்யறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது இல்லையா, எதுக்கு அப்படின்னா, இதை நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரு பேசல் கேங்கிலியா அந்த ஒரு புட்டாமன் அப்படிங்கிற ரீஜனோட பவர்ல ஒரு மெமரியை கிரியேட் பண்ணுதா, அதாவது என் மைண்டுக்குள்ள நான் பார்த்த அந்த டாரஸ் வார்டெக்ஸ் பேட்டர்னை வந்து ஒரு புனிதத்துவமா மாத்தி அதை அடிக்கடி பாருன்னு சொல்ல வச்சது இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள். அதை வந்து ஒரு மெமரியா மாத்தி அதை ஒரு ஹேபிட்டா ஃப்ரேம் பண்றது இந்த பேசல் கேங்கிலியாவுடைய ஒர்க்கு. இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பிரெயினுக்குள்ள
இந்த ஒரு ரிப்பீட்டடா ஒர்க் பண்ணுன்னு சொல்றோமா, ஏன்னா அந்த ஒவ்வொரு தடவை அந்த ஒரு பூவை அந்த ஒரு டோரஸ் வார்டெக்ஸ் பேட்டர்னை நான் பாக்குறப்பையும் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பிரெயினுக்குள்ள டொபமைன் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த டொபமைன் என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து ஒரு ரிவார்ட் மாதிரி, நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி நம்ம பிரெயினுக்கு. இது வந்து எல்லாத்துக்கும் வரும், நல்லது செய்யறதுக்கும் வரும், கெட்டது செய்யறதுக்கும் வரும். அதை ப்ராப்பரா டைரக்ட் பண்றது நம்ம ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸோட ஒர்க்ல தான். ஸோ இப்படி பிரெயினுக்குள்ள அந்த ஒரு டாரஸ் வார்டெக்ஸ் பேட்டர்னை பார்த்ததுனால அது அடிக்கடி பாரு அப்படிங்கிற ஹேபிட்டை பேசல் கேங்லியா ஃபிக்ஸ் பண்ணுது. அது பாருன்னு சொல்ல வைக்கிறது இந்த டொபமைன் தான். ஏன்னா அது ஒரு விதமான ஹாப்பி ஃபீலிங் தானே. அதனால அந்த டொபமைன் ரிவார்ட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி அதை பாரு அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ண வைக்கும். அதை ஃபாலோ பண்ணி வென்ட்ரோமீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸோட ஒர்க் என்னன்னா, அதுக்கு வந்து ஒரு புனிதத்துவமா மாத்திட்டோம். அட் த சேம் டைம் அதுக்கு வந்து ஒரு கடவுள் உருவத்தை கொடுத்து அதை அடிக்கடி ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நமக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அது மாறும். வென்ட்ரோமீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். டார்சோலேட்டரல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு ரீஜியன், இதுவும் ஒரு ரீஜியன் தான். இதோடைய ஒர்க் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த கை என் கண்ட்ரோல்ல இருக்குப்பா, நான் பேசுறப்ப என் கை எப்படி கொண்டு போறேன் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்றேன். என் கண்ட்ரோல் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நான் சும்மா உட்காந்துருந்தாலும் நான் உயிரோட இருக்கேன், நான் கண்ட்ரோல்ல தான் இருக்கேன், என் கண்ட்ரோல்ல தான் இந்த பாடி பார்ட்ஸ் தான் இருக்குன்னு நான் வச்சிருக்கேன் இல்லையா. அந்த ஒரு ஃபீலை லூஸ் பண்றது, கம்ப்ளீட்டா லூஸ் பண்ணிடாது. கம்ப்ளீட்டா லூஸ் பண்ணுச்சுன்னா நான் வந்து அவ்வளவுதான், இந்த சிஸ்டம் இறந்துருச்சுன்னு அர்த்தம். கம்ப்ளீட்டா லூஸ் பண்ணாம பட் அட் த சேம் டைம் அது வந்து கண்ட்ரோல்டு லூசிங்னு வச்சுக்காங்களேன். அப்படி அந்த ஒரு ஸ்டேஜை மெயின்டைன் பண்றது டார்சோலேட்டரல் தான். இது வந்து சரண்டர் ஆயிடுறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டைவன் எனர்ஜி கிட்ட வந்து நம்ம சரண்டர் ஆயிட்டோம், இந்த பிரபஞ்சத்தை கிட்ட சரண்டர் ஆயிட்டோம். அது நம்ம எனர்ஜி, நம்மளுடைய சென்சஸ் எல்லாம் லூஸ் பண்ணி நான் என் கண்ட்ரோல் இல்லைங்கிறத கொடுத்து நான் வந்து இப்போ உன் கண்ட்ரோல்ல இருக்கேன் அப்படிங்கிறத நான் கொடுத்துடுறது. இதுக்கு பேர் தான் கண்ட்ரோல்டு லூசிங். இதுக்கு காரணம் டார்சோலேட்டரல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். ஸோ இதோடைய ஒர்க்ல தான் நம்ம அந்த அடிக்கடி இந்த பூவை பார்க்குறப்போ என்ன நடக்குது அப்படின்னா, டொபமைன் ரிவார்ட் சிஸ்டம் கிரியேட் ஆகி ஹிப்போ கேம்பஸ்ங்கிற ரீஜன் அந்த மெமரியை ஸ்டோர் பண்ணி, நம்ம பார்த்து அந்த விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அதுக்கு வந்து அமிக்டிலா ஒரு எமோஷன்ஸை கொடுத்து மேலும் டொபமைனை ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அந்த சிஸ்டம் நோக்கியே மூவ் பண்ண வச்சு நம்ம அடிக்கடி அதை பாருங்கிற சிந்தனையை கொடுத்து, ஸோ இந்த டொபமைன் ரிவார்ட் சிஸ்டம், ஹிப்போ கேம்பஸோட மெமரி, அமிக்டிலாவோட எமோஷன்ஸ், இந்த மூணு சேர்ந்து நம்ம அடிக்கடி அந்த ஒரு ஃப்ளவரை பார்க்கறதுக்கு நம்மளை கொண்டு போகுது. அந்த ஒரு டாரஸ் வார்டெக்ஸ் பேட்டர்னை பார்க்கறதுக்கு கொண்டு போகுது. ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் அதை கொடுக்குறப்பையும் உங்கள் பிரெயின் வந்து ஒரு ஹாப்பினஸ் ஃபீலிங்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வந்து அந்த பாதையிலேயே போகிற வழியில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஸ்ட்ராக்ஷனை கம்மி பண்ணி அந்த ஒரு இடத்த நோக்கியே போகிறதுக்கு உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த ஒரு நந்தியை நாளும் வணங்கப்படும் மலர். நீங்க அடிக்கடி அதை பண்ண உங்க பிரெயினோட சர்க்கியூட்ஸ் அதுக்கேற்ற மாதிரியே பிரெயினை கொண்டு போகும் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம்தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, புந்தியினுள்ளே புகுந்து நின்றேனே. இப்ப நீங்க பண்ணதான் பிரெயினுக்குள்ள அந்த ஒரு சிம்பிள், அந்த டாரஸ் வார்டெக்ஸ் பேட்டர்ன் கம்ப்ளீட்டா பிரெயினுக்குள்ள ஸ்டோர் ஆகி, லோட்டஸ் தாமரை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மைண்ட்ல ஸ்டோர் ஆகி அதையே பண்ணுங்கிறத ஒரு லூப்பா ஹிப்போ கேம்பஸ் கிரியேட் பண்ணி, அதை ஹிப்போ கேம்பஸ் எப்படி அந்த லூப் கிரியேட் பண்ணுதுன்னா, அமிக்டிலாவுடைய ஹெல்ப்ல, எமோஷன்ஸ் அண்ட் டொபமைன் அப்படிங்கிற ஹார்மோனோடைய ஹெல்ப்ல ஒரு லூப்பா கிரியேட் பண்ணி பிரெயினுக்குள்ள கொண்டு போய் அடிக்கடி பார்க்க வைக்குது. அது கம்ப்ளீட்டா நம்ம அதோடய மெர்ஜார பட்சத்துல, அது அப்படியே பிரெயின்லேயே பதிகிற பட்சத்துல நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். கண்ட்ரோல்டு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் கான்ஷியஸ் மைண்டுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும். ஆனா இப்படி போக என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டும் பக்கத்துல வர ஆரம்பிக்கும். நம்ம கண்ட்ரோல்ல வேணுங்கிறப்ப சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள நம்ம போக முடியும், ஒரு ஆழ்ந்த அமைதியான நிலைக்கு மாற முடியும். ஸோ இதுதான் இந்த பாடல்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா இருக்குது. சிம்பிள் தான், ஒரு ஒன்லைனா நான் மொத்தத்தையும் சொல்றேன். டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் டீஆக்டிவேட் ஆகுது. தலாமோ கார்டிகல் லூப்பை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல்ல எடுத்து சாஃப்ட் பண்ணி இன்வெர்ட் சைலன்ஸுக்கு மூவ் ஆகுறோம். அப்போ ஒரு இமேஜின் வந்து கிரியேட் ஆகுது. எது? இந்த டாரஸ் வார்டெக்ஸ் பேட்டர்ன் எங்க கிரியேட் ஆகுதுன்னா, நம்ம ஆக்குபிட்டல் லோப்ல வந்து கிரியேட் ஆகுது. இங்கதான் வந்து இந்த கண்ணில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷுவல் விஷயங்களும் போய் ஒரு படமா நம்ம கண்ணு முன்னாடி இப்ப நான் பாக்குற விஷயமே ஒரு படமா என் பிரெயினுக்குள்ள இருக்குது அப்படின்னா, அது தெரியுது அப்படின்னா, அதுக்கு காரணம் இங்க இருக்க ஆக்குபிட்டல் லோப் தான். ஸோ இந்த ரீஜன்ல அது வந்து ஒரு டாரஸ் வார்டெக்ஸ் பேட்டர்ன் தெரியுது. தெரிஞ்ச அது ஒரு இன்ஃபர்மேஷனை ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸும் இன்சுலாவும் அதோடைய அட்டென்ஷன் இதை கொடுத்து அதை வந்து ஒரு புனிதத்துவமாக மாற்றுது. அதை ஃபாலோ பண்ணி போஸ்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸும் ப்ரிக்யூனஸும் அதை மேலும் ஒரு சிவன் வடிவத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டேட் ஆஃப் ஒரு ஹாப்பினஸுக்கோ நம்மளை கொண்டு போகிறதுக்கு இந்த ரெண்டு பார்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி காமா சிங்க்ரோனிங்கிற ஒன்று நடக்குது. ஏன்னா அப்போதான் வந்து பிரெயின் ரொம்ப அதுக்கு வந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணி ஒரு டொபமைன்ங்கிற ஒரு லூப்பை வந்து இன்டியூஸ் பண்ணும். அப்படி இன்டியூஸ் பண்ணுறப்போ அமிக்டிலா அதுக்கு எமோஷனாக ரிலேட் பண்ணி அந்த ஒரு மெமரியை ஹிப்போ கேம்பஸ் ஸ்டோர் பண்ணுது. ஸ்டோர் பண்ணுறதுனால நம்ம அடிக்கடி அதை பண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பிரெயினுக்குள்ளே விதைக்குது. அப்படி பண்ணுறதுனால நம்ம அந்த ஒரு ஸ்டேட் அடிக்கடி போய் ரீச் பண்ணுறோம். ஒவ்வொரு தடவையும் அந்த பூவை போய் பார்க்குறப்போ
நம்ம பிரெயினுக்குள்ள அந்த ஒரு கம்ப்ளீட்டான இன்னர் சைலன்ஸை நமக்குள்ள நாமளே உருவாக்கிக்கிறோம். இதுதான் வந்து நான் சயின்ஸோட ரிலேட் பண்ணி சொல்ற விஷயம். இஸ் ஆல் ஹேப்பன்ஸ் பை மெடிடேஷன் தான். ஸோ இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டை லீவ் பண்ணுங்க. நான் அடுத்த பாடல் ஆராய்ச்சி பண்ணி உங்களோட ஷேர் பண்றேன். ஸோ see you next time. டாடா பை.